ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை கடைசல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10 எடுத்து நறுக்கி எடுத்துக்கிறோம், 5 பூண்டு எடுத்துக்கிறோம், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும் போது தக்காளியை வந்து சேர்த்திக்கிறோம். இது வந்து நல்லா வெந்து தக்காளியும் வெங்காயம் ஒன்று சேர வரும்போது மிக்ஸி ஜாரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு கட்டு தொயக்கீரையை எடுத்து அதோட இலையை மட்டும் பிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து ஒரு கடாயில் வந்து எடுத்துக்கிட்டு அதில் 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறோம். இதை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொடிஞ்சு வரும்போது வரமிளகா 1, கருவேப்பிலை 2 சேர்த்தி நல்லா வந்து வணக்கிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம கீரை கடைசலில் சேர்த்திக்கிறோம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக